கசாலி டீ கோட் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு வந்து ஜூலை 5, 2026. நம்மளோட ஒரு முகமாக கதைப்பதற்கு தோழர் சகோதரர் சுஃபியான் வந்திருக்கிறார். வழக்கம் போல் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட பண்ணுற ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா வந்து லைக் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து அதோட ஹைப் பட்டனை கிளிக் பண்ணி ஆதரவு தாருங்கள். ஏற்கனவே ஆதரவு பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க, அதோடு சேர்த்து இந்த ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி. இப்போ அவர் வந்து வரவேற்கிறோம். வாங்க சார், உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது. என்ன கேள்வி? அதாவது நீங்கள் உலகத்தில் டாப்பில் இருக்க மதங்கள் அப்படின்னு எடுத்தாச்சுன்னா பெருவாரியானது நம்பர் 1 அப்படின்னு எடுத்தாச்சுனாலே கிறிஸ்துவ மதம், அடுத்து இஸ்லாமிய மதம், இந்து மதம் இருக்குது, ஏத்திஸ்ட் இருக்காங்க, புத்தர் எல்லாம் இருக்காங்க. சரி, இஸ்லாமிய மதத்தில் ஒரு விஷயத்தை மட்டும் கேட்டுக்கிறேன். என்னன்னா இப்போ மேஜர் பிரிவு அப்படின்னு எடுத்தாச்சுன்னா எல்லாருக்கும் ஒரே கடவுள் தான், ஆனால் மேஜர் பிரிவு எடுத்தாச்சுன்னா சன்னி, ஷியா, ஓகே, அந்த மாதிரி இருக்குது. இன்றைக்கி வந்து சன்னி டே அப்படின்னு சொன்னாலும் சனி, அப்போ சன்னி பிரிவு, ஷியா பிரிவு. இப்போது பிப்ரவரி 28 அயத்துல்லா சையத் அலி கமினி அவர் வந்து கொல்லப்பட்டார். 4 மாதம் ஆச்சு. இப்போ தான் அவரை வந்து அடக்கிறதுக்கு எல்லாம் ஏற்பாடு நடக்குது. 4 மாதம் வச்சுருந்தாங்கல்ல. இப்போது இஸ்லாமிக் ஷரியத்தில் அப்படி ஒருத்தர் மரணிச்சா எத்தனை நாளைக்கு, எத்தனை மணி நேரத்துக்கு, எவ்வளோ நாள் வச்சிருக்கலாம்? இது வந்து ஆகுமா ஆகாதா? உங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஒரு செய்தியை வந்து நம்ம நேயர்களுக்கு, எனக்கு தெரியல, நம்ம நேயர்களுக்கு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதாவது நம்ம வந்து ஒரு மத விவகாரங்களை, ஒரு பொலிட்டிக்கல் ஆய்வாளர் மட்டும் இல்ல, சர்வ மதங்களையும் ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதை பத்தி பேசுறோம். வெறுப்புலாம் நமக்கு கிடையாது, எந்த மதத்தையும் வெறுப்பு இல்லை. ஆனால் ஒரு கொள்கை நமக்கு உண்டு, உங்களுக்கு உண்டு, உலகத்திலும் உண்டு. இன்றைக்கு கிட்டத்தட்ட 130 நாட்கள் ஆயிரும் அவர்கள் அடக்கம் செய்யும் போது. நாளை ஜூலை 9 தான் அடக்கம் பண்றாங்க. ஜூலை 9, ஆமா 9. பிப்ரவரி 28 ஜூலை 9 பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 130 நாள், 31 நாள் மேல ஆயிரும். இப்ப நீங்க கேட்ட கேள்வி, இஸ்லாம் சமூகத்தில் இப்படி ஒரு நடைமுறை இருக்கிறதா? அதான் கேள்வி. ஆமா. இஸ்லாம் பத்தி 2 பிரிவு இருக்குன்னு சொல்லிட்டீங்க. ஆமா. ஒன்று ஷியா, மற்றொன்று சுன்னா. சுன்னா முஸ்லீம் என்று சொன்னால் நபிகள் நாயகத்துடைய வழியை பின்பற்றுபவர்கள் தான் சுன்னா. சுன்னா என்றால் வழி என்று சொல்லப்படுகிறோம். சுன்னான வழி, வழி. ஆகவேதான் இங்கே சுன்னத்துல் ஜமா அப்படி, சுன்னத்துல் ஜமா, சுன்னத்துல் ஜமாஅத் என்று சொன்னால் நபிகள் நாயகரை பின்பற்றுபவர்கள். அது ஒரு கதை. சரி. ஷியா முஸ்லிம்கள் என்பவர்கள் யார் என்று சொன்னால், நபிகள் நாயகத்துடைய காலத்தில் அவர் மரணத்திற்கு பின்பு அவருடைய தோழர் அபூபக்கர், அவருடைய தோழர் உதுமான், அவருடைய உமர், அதற்கு பிறகு அவருடைய மகளை பிடித்த அலி, அவருடைய பேரன்கள் 2 பேர் இருக்க, ஹசைன், ஹுசைன், அவர்களை ஒரு பெரிய இறைத்தன்மை கொண்ட மனிதர்களை, இறைத்தன்மை கொண்டவர்களாகவும் ஒரு குரூப் வந்து பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. எந்த ஏரியால? அது சவுதியில. சவுதியிலே? அங்கேயா? சவுதியில தான் அந்த கொள்கை அப்படியே அங்க பரவிச்சு, கர்பலாவுல. அவர் கொல்லப்பட்டது எங்க? கர்பலா. ஆமா. கர்பலா எங்க இருக்கு? ஹசன், அதாவது ஹுசைனார். கர்பலா வந்து ஈராக்ல இருக்கு. ஈரான் இல்ல, ஈராக்ல. அந்த ஈராக்ல, சவுதியில இருந்து இந்த குரூப்ஸ் இங்க எல்லாமே சவுதி தானே மூலம். ஆமா. இந்த மூலம் அங்கே போய் சவுதியில் செய்யவில்லை, அங்கே உருவாக்கித்தான் இந்த ஷியா என்கின்ற ஒரு புதிய சித்தாந்தம் உருவானது. ஓகே. அந்த ஷியா சித்தாந்தத்துக்கு அல்லாஹ் வந்து கடவுள், ஒரே அல்லாஹ் தான், ஒரே குரான், முஹம்மது நபி தான் இறுதி தூதர், எல்லாமே இறுதி தூதர். தொழுகை உண்டு, அப்ப அங்க ஹஜ் உண்டு. அங்க அலிங்கிறது யாரு? சரி, அலி என்பது யார் என்று கேட்டால் அவர்கள் என்ன சொல்கிறார்? நபிகள் நாயகத்துடைய காலத்திற்கு பின்பு இறை தூதருடைய வாரிசு அலி மட்டும்தானே தவிர இரத்த வாரிசு. ஏன்னா அலி வந்து நபிகள் நாயகத்துடைய சொந்த அப்பாவுடைய அண்ணன் பையன். ஓ, சரி சரி. நபிகள் நாயகத்து முறைக்கு தம்பி. ஓகே, சரியா? அபு தாலிஃப், அதாவது அலி இப்னு அபி தாலிஃப். அலி இப்னுனா பின் அப்படி மாதிரி. அபி தாலிஃப் தான் நபிகள் நாயகத்தை தூக்கி வளர்த்தார். அவருடைய பையன் தான் அலி. இந்த அலியை தான் தன் மகளுக்கு கணமுடித்து செய்தார். ஒரே மகள் ஃபாத்திமா ரதி அல்லாஹு அன்ஹா. அப்படி முடித்து கொடுக்கின்ற போது அவர் ஆரம்ப கால நம்பிக்கையில் முதலாக இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்களில் அலியும் ஒருத்தர், கதீஜாவும் ஒருத்தர்.
இப்படி ஃபாத்திமாவும் இப்படி எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. முதல்ல பாத்திமா மகள், வேற வழி இல்ல. அது மகள் அப்புறம் அதுக்கப்புறம் ஆனா ஹதீஜா, அலி எல்லாருமே ஆ, எல்லாம் ஃபாத்திமாலாம் அப்ப சின்ன பிள்ளைய தானே. ஆ. அப்படி இருக்கிற போது அந்த அலியை பின்பற்றுகிற ஒரு கோட்பாட்டினர் தான் யாரு? இல்ல அலியே இல்ல, ஒரு சின்ன கேள்வி. அலியே வந்து மாமனாரோட கோட்பாடத்தானே வந்து ஃபாலோ பண்றாரு. கரெக்ட் தான். அப்ப அவரை வந்து வேற புது கோட்பாடு மாதிரி சொல்றீங்களா? அது எப்படின்னு கேட்கறேன். இப்ப என்னன்னா, நீங்க நல்ல அருமையான பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. ம். இப்ப ஷியாவை விட்டுருங்க, சரி. ஷியாவை விட்டுருங்க. இவன் இந்தியாவில வருது. ம். இந்தியாவுல நபிகள் நாயகத்தை பின்பற்றவங்க தான் சுன்னத்து ஜமாத்துன்னு சொல்றாங்க. ஆமா சொன்னா. ம். இத முஸ்லிம்கள் மட்டும் பார்க்க மாட்டாங்க, ஹிந்து சகோதரர்களும் பார்க்க பாக்குறாங்க. போறாங்க, கிறிஸ்தவம். நபிகள் நாயகம் காலத்தில் ம். செத்து போன சமாதிகளை எங்கே வணங்கினார்கள்? இன்னைக்கு நாகூர்ல வணங்குறாங்க இல்லையா? ஆமா. நாகூர்ல தர்கா. இது நபிகள் நாயகம் காலத்துல தர்கா இருந்ததா? தர்கா இல்ல, இது மாதிரி இல்ல. ஆனா சிலை இருந்துச்சு. அது இஸ்லாம் அல்லாதவர்கள். ஆமா. நபிகள் இந்த சுன்னத்து ஜமாத்துன்னு சொல்லக்கூடியவங்க, ஆ. சுன்னா முஸ்லிம்னு சொல்றவங்க, ஆ. நபிகள் நாயகம் காலத்தில் யாரெல்லாம் நபிகள் நாயகத்தால் சொர்க்கத்துக்கு செல்வார்கள் என்று பல பேர் சொல்லப்பட்டார்கள். ஓகே. அவர்கள் நபிகள் நாயகத்துடைய காலத்திலே அவருடைய வாழ்நாளில் அவர் உயிரோடு இருக்கும் போதே இறந்து போய்விட்டார். ஓகே. ஆனால் அவர்களுக்கு இப்படி இதே மாதிரி புனிதர்களாக கல்லறை கட்டி உருசு சந்தனக்கூடு வைத்திருந்தால் அன்று நபிகள் நாயகம் வைத்திருக்க வேண்டும் அல்லவா? ஆமா. இன்றைக்கு இவர்கள் நபிகள் நாயகத்தை வைத்து செய்கிறார்கள், தோழர்களை செய்கிறார்கள். பல பல புனிதர்களுக்கு இன்றைக்கு நாகூரில் நடக்கிறது, முத்துப்பேட்டையில் நடக்கிறது, உலகம் முழுவதும் நடக்கிறது, அஜ்மீரில் நடக்கிறது. அஜ்மீர்ல இருக்கு. அப்போ நீங்க கேட்டீங்களே, அலி வந்து அவரை பின்பற்றினாருன்னா அலியை தானே இவங்க பின்பற்றினா அவர் சொன்னதானே இருக்குன்னு கேட்டீங்கல்ல? ஆமா. இப்ப அதே மாதிரி தானே இவங்களும். உங்களுக்கு குழம்புதோ இல்ல, அதாவது இந்த இந்த முகமது நபி சுன்னா முஸ்லிம் வந்து தர்காவை ப்ரே பண்ண மாட்டாங்க. இவங்க வந்து தர்கா ப்ரே பண்ணுவாங்க. ரைட். அப்படி என்றால் இஸ்லாத்தில் பல கோட்பாடுகள் இருக்கிறது. இஸ்லாம் என்பது ஒரு கோட்பாடு தான். இப்ப நம்ம மக்களுக்கு சொல்ல ரொம்ப குழப்ப வேணாம். இஸ்லாம் என்ன சொல்கிறது என்றால், லா இலாஹ இல்லல்லாஹ், இல்லை ஒரு கடவுள், தேவன் ஒருவனை தவிர. ஓகே. அல்லாஹ் ஒருவனை தவிர. ஏன் அல்லாஹ்னு வச்சிருக்குன்னா, அல்லாஹ் என்பது அல் இலாஹ், தி காட். அது ஆணையும் குறிக்காது, மெஸ்குலைன் கிடையாது, ஃபெமினைனும் கிடையாது. அதனால அது ஒன், அல் இலாஹ், ஒன் அஸ், தி ஒன். ஆமா, ஒரே குர்ஆன். இத ஷியாவும் ஏத்துக்கிறாங்க, நபி சுன்னாவும் ஏத்துக்கிறாங்க, எல்லாரும் ஏத்துக்கிறாங்க. ஒரு குர்ஆன், ஒரு நபிகள் நாயகம், ஏக இறைவன். இந்த மூணு தான் தத்துவம். இந்த மூணுல 5 தத்துவம் இருக்கு. இந்த நம்பிக்கை ஒண்ணு, தொழுகை ஒண்ணு, ஹஜ்ஜி ஒண்ணு, சகாத்து ஒண்ணு, நோன்பு ஒண்ணு. இந்த 5ஓட முடிஞ்சு. ஆனால் வழிபாட்டு முறையில அவங்க ஏராளமாக மாறுபடுகிறார்கள். வழிபாட்டு முறையில இவங்க சுஜூதுன்னு சொல்லக்கூடிய தலையை கீழ் வைத்து தொழுகக்கூடிய இந்திய முஸ்லீம் சுன்னா முஸ்லீம்களை போன்று அவர்கள் செல்வதில்லை. ஒரு கல்லை வைத்து கொண்டு, அது புனிதமிக்க கர்பலா கல் என்று ஒன்றை வைத்து அதில் தான் நெத்தியில் வைப்பார்கள். சரி, அந்த வித்தியாசம். இதெல்லாம் நபிகள் நாயகம் சொல்லி காட்டிய வழி இல்லை. இது ஒரு விவகாரம் முடிந்தது. சரி, இப்படி இருக்கு. அப்ப நான் புரிதலுக்காக ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறேனே, அதாவது இந்த தர்கா வழிபாடு உள்ளவங்க பெரும்பாலும் ஷியாவிலும் இருக்கிறா. பெரும்பாலும் கிட்டத்தட்ட நீங்க சொல்ல தர்கா வழிபாடு தான். அங்க அந்த நீங்க பாத்திருப்பீங்க அங்க ஈரான்ல. நான் அஜ்மீர் போயிருக்கேன். ஈரான்ல பாத்தீங்கன்னா கல்லறை இருக்குல்ல, கல்லறை வந்து உலகத்தின் மிகப்பெரிய கல்லறை இருக்காங்க. முடிஞ்சு என்ன எத்தனை 1000 ஏக்கர். இந்த அந்த 9 குருன்னு வச்சிருக்காங்க. அதுல இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். இஸ்லாத்தில் நபிகள் நாயகத்தை பத்தி என்ன சொல்கிறது என்றால், நபிகள் நாயகர் உங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மனிதரை அன்றி வேறு எதுவும் இல்லை. அவர் அல்லாஹ்வுடைய சிறந்த அடிமையாகவும் திருத்தூதராகவும் இருக்கிறார். அவர் பகுத்தறிவை போதிக்க வந்தார். நபிகள் நாயகத்திற்கு கேட்கலாம், ஹூ ஆர் யூன்னு சொல்றாங்க. ஒன்ஸ் டைம் ஹி கால் த பீப்புள். அவர் மக்களை கூப்பிடுறாரு. நான் ஒரு மெசேஜ் உங்களுக்கு சொல்றேங்கிறார். என்ன மெசேஜ்ன்னு சொல்றாங்க? லா இலாஹ இல்லல்லாஹ், இல்லை ஒரு கடவுள், அல்லாஹ்வை தவிர, தேவன் ஒருவனை தவிர. ஹூ ஆர் யூன்னு கேட்கிறார். ஐ அம் a slave of Godங்கர். ஐ ஹவ் நத்திங்கிறார். என் கையில ஒண்ணும் இல்ல. நான் சில நேரத்துக்கு சாப்பிடுறேன், சில நேரத்துக்கு பட்னியா கிடக்கேன். என்கிட்ட எந்த அற்புதமும் கிடையாது. இறைவன் சில நேரத்துக்கு செஞ்சு காட்டும், அதை மட்டும்தான் செய்யறேன். வணக்கத்துக்குரிய இறைவனை, தேவனை ஒருவனை, அல்லாஹ்வை ஒருவனை வணங்குங்கள்னு சொல்லிட்டு அவர் இறந்து போயிட்டாரு. இவனுங்க என்ன செய்யறாங்கண்டா, இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் நல்லவர்களின் பெயரால் பெரிய கபரை கட்டுறது. குரானை பத்தி இறைவன் என்ன சொல்றான்னு சொல்றாங்க முஸ்லிம்கள். நீங்கள் சிந்திப்பதற்கு மட்டுமே இந்த குரானை வழங்கியது. ஆனால் இவர்கள் அதை வைத்து நினைச்சாங்க, பொழப்பு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இதை விட்டுருங்க. இப்ப இந்த அடக்க ஸ்தலத்தை பத்தி சொல்லிரும். சரி, சிம்பிளா முடிச்சிரும். இதுல இந்த 4 மாசம் கழிச்சு வைக்கிறேன். இஸ்லாமிய மதத்தில் இவ்வளவு காலம் வைக்கலாமா? சரி, இதான் கேள்வி. இதுதான் கேள்வி.
ம். முதல்ல சொல்லிட்டேன். அதை பத்தி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பேச இல்ல வேண்டியிருக்கு. பேசினதான் எல்லாருக்கும் புரியுங்க இருக்காங்க. சரி, இப்ப இஸ்லாம் மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா, நாம புரிந்து கொண்ட அளவிற்கு பல மதங்களை படிச்சோம். இந்து ஓகே. மதம் அப்படி படிக்கின்ற போது ஒருவர் இறந்து விட்டார், ம். ஒப்பாரி விட்டு அழுகக்கூடாது. 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 ஆ, இப்போ மத்த மதங்கள்ல நெஞ்சில் அடிப்பாங்க. ஆமா. ஐயோ ராஜாவே படிச்சியே. இஸ்லாம் என்ன சொல்லுது? துக்கம் இருக்கும், சோகம் இருக்கும், இருக்கும். மனதிற்குள் அந்த சோகத்தை அடக்கி வைத்துக் கொள்ளுங்கள், அழுகலாம். ஓ அப்படிலாம் அழுது ஓ, கண்ணீர் உள்ளுக்குள்ள இருக்கும், கண்ணீர் வரும். வரும். ஆனா உள்ளுக்குள்ள மனசுல வச்சுட்டு வாய் விட்டு அழுகக்கூடாது. வாய் விட்டு அழுகாத்துவாங்க, அதுவும் தப்பு இல்லை. ஒப்பாரி வைக்க கூடாது. ஒப்பாரி கூடாது. நீ அதை சாப்பிடுவியே, வடை சாப்பிடுவியே, போண்டா சாப்பிடுவியே அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆமா, இப்ப நம்ம கிராமங்கள்ல மைக்கு போட்டு அழுவோம். ஆமா, ஆமா. இது தடை செய்யப்பட்ட இது should be haram. சரி, இது என்னது, இதுதான் இது தடுக்கப்பட்டது. தடுக்கப்பட்டு. ரைட், ஓகே. ஹராம், தடுக்கப்பட்டது. இப்ப நம்ம கேள்வி, 4 மாசம் வச்சிருக்காங்கல்ல. சரி, இப்ப எப்படின்னா ஒருவர் இறக்குறார். சரி. இப்ப எங்க அப்பா இறந்துட்டார், ம், நான் லண்டன்ல இருக்கேன், ம். இல்லது அமெரிக்காவில் இருக்கேன். சரி. அதற்கான டைம் இப்போது உண்டு, அந்த காலத்தில் கிடையாது. கிடையாது. ஆமா. ஆனால் ஒருவர் இறந்து விட்டால் அந்த ஜனாசாவை, அந்த பிணத்தை, அந்த மையத்தை, அந்த பாடியை பார்ப்பதற்கு யாருக்காக தாமதிக்க வேண்டும் என்றால் அவருடைய இரத்த பிள்ளைகளுக்கு மட்டும்தான். ரத்த வேற சம்பந்த யாருக்கும் கிடையாது. யாருக்கும் தாமதிக்க கூடாது. வித்தின் ஃபியூ ஹவர்ஸ்ல இஸ்லாம் சொல்லுது, அவர்களை பதப்படுத்துங்கள். பதப்படுத்தினா சுத்தப்படுத்துங்கள். உடம்ப சுத்தப்படுத்தி, மையத் என்பது கண்ணியத்துக்குரியது. இறந்த உடல், ஆன்மா வேறு இடத்துக்கு போகிறது. அதனுடைய டெஸ்டினேஷன் தான் மாறுகிறதே தவிர அது அழிவதில்லை என்கின்ற உண்மையை நபிகளார் சொல்கிறார்கள். ஆகவே நீங்கள் நல்ல முறையில் சிறப்பாக வழி அனுப்பி வைங்கள், ஒப்பாரி விடாதீர்கள், கதறாதீர்கள். அது நல்ல ஆத்மாவாக இருந்தால் கடவுளின் ராஜ்யத்தில் பிரவேசிக்கப்படும். அது கண்டிப்பாக நடக்கும். ஒப்பாரி வைத்து எலக்ட்ரானிக்ஸ் கூட்ஸ் உள்ள வச்சு 4 மாசம் 3 மாசம்லாம் வைப்பதற்கு ஹராம். அப்ப இந்த 4 மாசம் அங்க வச்சிருக்காங்கன்னா அது ஹராம். அது அவங்க முறைப்படி தெரியாது. ஷியாக்கள் ஒரு முறைப்படி வைத்திருக்கிறார்கள் என்று ஷியாவுக்கும் அதே அல்ல, அதே முஹம்மது நபின்னா அதேதான். அதேனா இப்போ இவ்வளவு நாள் வைக்க வேண்டிய தேவையே இல்ல. விஷயம் இப்ப யாருக்காக வச்சாங்க? இந்த போர் முடியுங்க வச்சிருப்பாங்க கொஞ்சம் எக்ஸெப்ஷன். அதாவது போர் முடிகிறதுக்காக இருந்தாலும் இவ்வளவு பெரிய செலிப்ரேஷன் நடத்துறதுக்கு என்ன காரணம்? செலிப்ரேஷன், இந்த மாதிரி பெரிய செலிப்ரேஷன் இது தேவையில்லை. போர் முடிந்த பிறகு போரை எப்பவும் நடக்கல, இடையில டக்குன்னு கொண்டு போலாம். ஆனா அவங்க அது அப்படி நினைக்கல. இது ஒரு அரசியல் திருவிழாவாக மாற்றிக்கொண்டாங்க. அரசியல். இட் இஸ் a பொலிட்டிக்கல், என்ன சொல்லுது, ஒரு செலிப்ரேஷன், ஒரு பொலிட்டிக்கல் விழா, ஒரு அரசியல் விழா. அரசியல் விழா. அப்ப இத ஒரு அரசியலா நம்ம பக்கம் யாரெல்லாம் இருக்கா, நம்ம பக்கம் யாரெல்லாம் இல்ல, எதிர்காலத்துல நம்ம ஈரான் எப்படி ஃபாலோ பண்ண போகுது அப்படிங்கிறதுக்கு வச்சிருந்து யாரெல்லாம் கூப்பிட்டு வச்சு பெரிய கூட்டமா வச்சு எல்லாத்தையும் இன்வைட் பண்ணி வர வச்சு ஊர்வலத்தை எங்க இஸ்லாம்ல என்னன்னா, நபிகள் நாயகம் அடக்கம் பண்ணும்போது நாங்கள் தோழர்கள் சொல்றாங்க, நாங்க யாரும் அனுமதிக்கப்படவில்லை, பார்த்து மறுநாள் நாங்கள் தெரிந்தோம், குழி வெட்டக்கூடிய சத்தத்தை கேட்டோம். அவ்வளவுதான். வீட்டுக்குள்ளே அவர்கள் அவர் வீடுன்னா அதுதான் வீடு, அதற்குள்ள போயிட்டான். ஆமா, இங்க மதீனால இருக்குல்ல, அவ்வளவுதான். மதீனால அங்க நான் போயிருக்கேன். அவ்வளவுதான். நீங்க பாக்குறீங்க, மக்காவுக்கு நீங்க போயிருப்பீங்க, நான் போனதில்லை. நீங்க எந்த நாட்டுக்கு போயிருப்பீங்க? சவுதி அரேபியாக்கு போயிருப்பீங்க. உம்ரான்னு சொல்லி மக்கா மதீனா ரெண்டுக்கும் அங்க இந்த மாதிரி இங்க அடக்க ஸ்தலம். என்ன தெரியுமா இஸ்லாத்தின் கடமை? ஒண்ணுமே கிடையாது, சொல்லி முடிச்சிரும். ஒருவர் இறந்து போய்விட்டார், அவருக்கு ஜனாத்து சலா என்று ஒரு சொல்வார்கள், இறந்து போனவர்களுடைய மையத்து தொழுகை. சரி, ஆமா. அதுக்கு வந்தவர்கள் சொந்தக்காரர்கள் யாரெல்லாம் 4 மணி நேரத்துல, காலையில் ஒருத்தர் இறந்தால் மாலையில் அது குறிப்பிட்ட டைம் வருவார்கள். அந்த தொழுகை வைப்பதற்கு தகுதியானவர் பெற்ற பிள்ளைகள். அவர் தந்தைக்காக பாவ மன்னிப்பு தேடுவார். கூடி இருந்தவர்களும் அவருடைய பாவத்தை மன்னியுங்கள். ஹபீபி படத்துல அது அழகா சொல்லியிருப்பாங்க, காட்டுறாங்க இல்லையா? ஆமா. எங்க அத்தா, நீங்க ஹபீபி, ஆமா, ஹபீபில ரொம்ப அழகா. எங்க அத்தா ஏதாவது கடன் வாங்கி இருந்தாலோ, உங்களை ஏதாவது குற்றம் குறையா இருந்தாங்களோ அவெல்லாம் மன்னிச்சிருங்க, என்ன கடன் சொல்லுங்க, அவன் மகனா நான் ஏத்துக்கறேன். அப்புறம் ஜனாசா குளிப்பாட்டுறது ரொம்ப அழகழகா காமிச்சா. இப்ப ஒரு செய்தியை சொல்லிடுறேன். சரி. ஷியாவோட இப்ப தமிழ் சினிமாவை பத்தி ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். சரி, பேசுனது ஈரான். ஆமா, டக்குனுங்க வந்துட்டேன் ஹபீபி. சினிமா என்பது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஒரு கருவி. ஐயோ, நம்ம கேளுங்க, இருக்காங்கல்ல, நான் பாடா சார், இவங்கிட்ட நான் பாடுறேங்க. சினிமா என்பது ஒரு கருவி, ஒரு டூல். அந்த தூண் என்பது இஸ்லாத்துக்கு ஒரு பார்ட். எப்படின்னு கேட்டா, கத்தியை வைத்து பழத்தையும் நறுக்கலாம், காய்கறியும் வெட்டலாம், படுகொலைகளையும் செய்யலாம், ஆபரேஷன் பண்ணலாம்,
சமையல் கட்டில் இருக்கலாம், படுகொலையும் செய்யலாம். சரியா? சரி. தண்ணீரை தாகத்துக்கும் கொடுக்கலாம், மதுவோடு கலந்தும் குடிக்கலாம். ஆமா. நெருப்பை சமைக்கவும் செய்யலாம், அதில் போதை மருந்தை தடவி அந்த புகையை உள்வாங்கி போதைக்கும் இல்ல அடிக்கலாம். வீட்டை எரிக்கலாம். அதே போன்றுதான் சினிமா என்பது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஆ. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸின் மூலம், ஹபீபியின் படத்தின் மூலம் ம். ஒரு மனிதர் மையத்தை குளிப்பாட்டுவது, இறந்த உடல்களை காட்டுவதன் மூலம் மாற்று சகோதரர்கள், இஸ்லாத்தை புரியாதவர்கள் அப்படி செய்கிறார்களா என்று காட்சிப்படுத்தப்படும். பள்ளிவாசல் இப்படித்தான் குழி தோண்டுகிறார்களா என்று காட்சிப்படுத்தப்படும். இப்படித்தான் தொழுகை நடத்துகிறார்களா, என் தந்தைக்கு பாவம், ஆக நல்லா இருக்கே என்று உங்களை பற்றிய புரிதலை ஏனைய மக்களுக்கு அழகாக காட்சிப்படுத்துவதுதான் சினிமா. இன்னொன்னு நான் சொல்ற புரிஞ்சா? இதுக்கே நீங்க தப்பா பண்ண இது பண்ணிட்ட, சினிமா ஹராமு, ஃபத்வா கொடுக்குறோம், இதை அவர்களுக்கு வெட்டி மண்டை பயலுகள். இல்ல நான் சொல்றேன், அது வெட்டி பயலுகன்னு நான் சொல்றேன்டா. ஒரு சினிமாங்கிறது ஒரு மிகப்பெரிய ஊடகம், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அந்த ஊடகத்தை வச்சுதான் என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி தொப்பி தாடி அப்படின்னு சொல்லி தீவிரவாதியா காமிச்சிட்டே இருக்காங்கல்ல. இது நம்ம என்ன சொல்றோம், ஐயோ ஹராம் ஹராம் ஒதுக்கி ஒதுக்கி. ஒரு உதாரணம் சொல்றேன். ஒருவர் இஸ்லாமுக்கு வந்தார். அவர் பேரை அமீருதீன் மாத்தி கொண்டார். சரி. இப்போது என் நண்பர் அவர் சொன்னாரு, 90 காலகட்டங்கள்ல நான் அடிக்கடி மவுண்ட் ரோடுல பஸ்ல போவேன். சரி. 90 93 சரி. போகும்போது அந்த 1000 விளக்கு 1000 லைட் மசூதி இருக்கு இல்லையா, அதை பார்க்கும்போது நான் நினைப்பேன் 12B பஸ்ன்னு ஒரு பஸ்ல போவேன். அவர் உங்களை அறிமுகப்படுத்துறேன். அவர் சொன்னார் என்னட்ட, என்ன சார் அப்படின்னு கேட்டேன். அவர் ஒரு சினிமா டைரக்டர் சைவ புள்ளமார். சரி. இப்ப அவர் தன்னை அமிருதின்னு பேர் மாத்திக்கிட்டார். சரி. அவர் அந்த 1000 லைட் 12B அது ஒரு பஸ்ல போகும்போது இவர்களுக்குள்ள எல்லா பாயும் தாடியும் கையில் துப்பாக்கியும் வைத்துக் கொண்டிருப்பார்கள் என்று நான் அடிக்கடி நினைப்பது உண்டு. அவர் என்கிட்ட சொன்னாரு, அவரை நான் உங்க பேட்டிக்கு ஸ்பெஷலா நான் அழைச்சிட்டு வரேன், நீங்க பெர்மிஷன் கொடுங்க, இங்க வர சொல்லி பேட்டி எடுத்துருவோம். பேட்டி நீங்க எதுல எடுக்கிறீங்க? கஸ்ஸாலிக்கு எடுக்கிறோம் சொல்லி நான் வாக்குறுதி கொடுத்துட்டேன், மாற மாட்டேன். அப்ப நான் கேட்டேன், மிஸ்டர் அமீருதீன், எப்படி பள்ளிவாசல அல்லாஹ் தொழுகிற கையில துப்பாக்கி வச்சுட்டு இப்படி உட்கார்ந்துகிட்டு இருப்பீங்களே? 93 94 என்கிட்ட சொல்றாரு. 90 காலகட்டங்கள் நினைப்பாராம். அவர் 92 93 என்ன சொல்றாரு. இது ஏன் சார் அப்படின்னு நினைச்சீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, 93 காலகட்டங்களில் மும்பை பம்பாய் என்று ஒரு படம் வந்தது. அந்த படத்தில் தீவிரவாதிகள் அல்லாஹு அக்பர் என்று சலாம் வாங்கியவுடன் லலலலலலா லலலலலலா அரே பாய் குண்டு போடு சாப் அல்லாஹ் இப்படி சொன்ன உடனே, அடே இப்படித்தான் பாயெல்லாம் கத்தி எல்லா பள்ளிவாசல்லையும் குண்டு துப்பாக்கி AK-47 எல்லாம் வச்சுட்டு உட்கார்ந்திருப்பாங்க. அவர் இப்ப பேட்டி தர போறாரு கஸ்ஸாலிக்கு, நான் வரச்சிடுறேன். அப்ப சினிமாவுல எல்லாத்தையும் காட்ட முடியுமே, அதான் எப்படியோ மாத்தி மாத்தி. அப்ப அதை மாத்துறதுக்கு உன்கிட்ட தானே சாவி இருக்கு. இந்த விஷயத்துல 2 பேரும் சார் என்ன மணி நேரம் பேசணும். இப்ப அப்படி இப்ப எங்க போறோம்? வண்டி எடுத்துக்கிட்டு ஈரானுக்கு போயிடும். சோ 4 மாசம் கழிச்சு அடக்கம் பண்றாங்க. அது இஸ்லாம் முறைப்படி கிடையாது. சுருக்கமா முடிச்சிடறேன், அதோட முடிச்சிடலாமா? அது ஒண்ணு முடிச்சிடறேன். அப்போ சுருக்கமாக இஸ்லாம் என்ன சொல்லுது? அவருக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், அவருடைய பாவ மன்னிப்புக்காக பிரார்த்தனை செய்யுங்கள், அவருடைய கடன் இருந்தால் அவருடைய மகன் என் தந்தையினுடைய கடனுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், கடனை நான் அடைத்து விடுகிறேன் என்று எளிமையாக முறையில் 10 நிமிடத்தில் தொழுகை முடியும், பிரார்த்தனை முடியும். குழியை தோண்டுவார்கள், உள்ளே வைத்தார்கள், மூடிவிட்டு போயிடுவார்கள். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதுக்கு ஊர்வலம் கிடையாது, சாப்பாடு கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. இதைத்தான் நபிகளார் சொல்கிறார்கள், எளிமை எளிமை எளிமை. இது வேறு வித கலாச்சாரம். ரைட். ஸோ அருமையா சொன்னீங்க, எல்லாருக்கும் புரியுற மாதிரி. அப்புறம் தமிழ் சினிமாவை பற்றியும் பேசி எல்லாத்தையும் ஒரு ரவுண்டு பேசிட்டோம். இது தேவைப்படுது. நம்ம அடுத்து முக்கியமாக பாய்கள் துப்பாக்கி வைத்து கொண்டுதான் இருப்பார்களா என்பதை கஸ்ஸாலி வீடியோல அதுல நம்ம பேசுவோம். ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஸோ இந்த கருத்தை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார்.